மூன்றாவது கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தொடங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புதுச்சேரி மாநிலத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். கேரளம், புதுச்சேரி மற்றும் அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களுக்கான அனல் பறக்கும் பிரச்சாரம் நாளையுடன் நிறைவடைகிறது. அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரம். தமிழ்நாட்டின் உரிமைகளை ஒன்றிய அரசிடம் விட்டுக் கொடுப்பது அடிமைத்தனத்திற்கு ஒப்பானது. பாஜகவின் இரட்டை என்ஜின் அரசு என்ற முழக்கம் ஒரு மாயை. தி ஹிந்து ஆங்கில நாளேட்டிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு பேட்டி. அதிமுக பாஜக கூட்டணி மாநில நலன்களுக்கு எதிராக செயல்படுகிறது. தேர்தல் தோல்வி முன்கூட்டியே தெரிந்துவிட்டதால் அவதூறு பரப்புகிறார் பழனிசாமி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. கடைசி நாள் என்பதால் களை கட்டும் தேர்தல் அலுவலகங்கள். மேற்காசிய போர் காரணமாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6% குறையும். மூடிஸ் எனும் சர்வதேச பொருளாதார ஆய்வு நிறுவனம் தகவல். தொகுதி மறுசீரமைப்பு தென் மாநிலங்களை தண்டிக்கும் திட்டமிட்ட சதி. 1971ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தல். எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு நியாயமாக வழங்க வேண்டிய நிதியை மறுத்து வரும் ஒன்றிய பாஜக அரசு. முக்கிய திட்டங்களுக்கு ஒதுக்கியதை விட விளம்பரத்திற்கு கோடிக்கணக்கில் செலவிட்டது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்பலம். ஒன்றிய அரசின் திருநங்கையர் சட்ட திருத்தத்தை ரத்து செய்து உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. மருத்துவ சான்றிதழ் மூலம் அடையாளம் காணும் நிலை என்பது அடிப்படை மனித உரிமைக்கு எதிரானது என்றும் மனு. தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம். வீடு வீடாக வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு வேட்டை. அசாம் பாஜக முதலமைச்சர் ஹிமந்தாவின் மனைவி சட்டவிரோதமாக 3 பாஸ்போர்ட்டுகள் வைத்துள்ளார். 50,000 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாகவும் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. மனைவியின் சொத்து மதிப்பை வெளியிடாத ஹிமந்தாவை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தல். டெல்லியில் உள்ள எல்பிஜி குடோன்களிலிருந்து நேரடியாக சிலிண்டர் விற்பனை செய்ய தடை. முறையற்ற பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தை விற்பனையை தடுக்க நடவடிக்கை. கர்நாடகாவில் கோலாகலமாக நடைபெற்ற பாரம்பரிய எருமை மாடுகள் பங்கேற்ற கம்பாலா போட்டிகள். போட்டிகளை ஆரவாரத்துடன் உற்சாகமாக கண்டுகளித்த பொதுமக்கள். ஆபரண தங்கம் விலையில் இன்று சரிவு. ஒரே நாளில் சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்தது. கொல்கத்தாவில் இன்று நடைபெறும் IPL தொடரின் 12வது லீக் போட்டி. பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி.